ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல நான் நிறைய தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், புது புது கண்டென்ட்டா நம்ம போடுறோம்னு சொல்லிட்டு. அதே பேசிஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஒரு அட்வென்ச்சரான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு பிளேஸ்க்கு நம்ம வந்திருக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பின்னாடியே தெரியும் ஐ லவ் மணலி லேக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாம இப்போ ஒரு லேக் கிட்ட வந்திருக்கிறோம். அதாவது இங்க வந்து போட்டிங் இருக்கும். ஸோ ஒரு டிஃப்ரெண்டான போட்டிங், வீலிங் போட்டிங், பைக்ல போற போட்டிங் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இந்த இடத்த தான் நம்ம சுத்தி பார்க்க போறோம். திஸ் இஸ் அசோக் கிஷோர், வெல்கம் பேக் அவர் சேனல். ஸோ இப்போ நாம உள்ள போயிட்டு எது எப்படி என்ன பிரைஸ் இது தரேன். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஸோ அப்படியே என் கூட வந்துருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவோட மெயின் ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா இந்த போட்டிங் தான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பெடல் போட்டிங், வாட்டர் ஸ்கூட்டர், அப்புறமா மோட்டர் போட்டு, இந்த மூணு தான் இங்கே ரொம்ப ஸ்பெஷலு. அதோட ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. மார்னிங் வந்து 9 AM to 6 PM வரைக்கும் இருக்கும். அடுத்தது 8 சீட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தமே மினிமம் வந்து 10 minutes 20 minutes 30 minutes 30 minutes இல்லை 10 minutes 20 minutes தான் ரைடு இருக்கும். 8 சீட்டு பார்த்தீங்கன்னா 10 minutesக்கு 500. அதாவது 8 பேர் போகலாம். அதில் ஒரு ஃபேமிலியாக 8 பேர் வந்தீங்கன்னா ஜாலியாக போகலாம். அது மட்டும் இல்லை, ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் அப்படி வந்தீங்கன்னா அதுவும் ஒரு 20 minutes 300 வரும் அதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 சீட்டர், ஒரு 2 பேர் கப்புள்ஸு ஃப்ரெண்ட்ஸு 2 பேர் வந்தீங்கன்னா, மெயினாக கப்புள்ஸ் வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 20 minutesக்கு 200 மட்டும்தான். சரிங்களா? ஜாலியாக ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். சைக்கிளிங் பண்ணின்னு போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிங்கிள் பர்சன் ஸ்கூட்டர், சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா 10 minutes தான் அதில் அவைலபிள். அது வந்து 800 rupees வரும். ஏன்னா அது வந்து மோட்டரில் போகுது. அங்கே 5 minutes தான், அது ரொம்ப நேரம் கூட கிடையாது. 5 minutesக்கு 800 rupees வரும். ஸோ இப்போ நாம உள்ளே போயிட்டு நம்ம எதில் போகிறோன்றது உள்ளே பண்ண தான் தெரியும். ஸோ உள்ளே போயிட்டு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 லேக் இருக்குது. ரோட்டுக்கு லெஃப்ட் சைடில் ஒன்று, ரோட்டுக்கு ரைட் சைடில் ஒன்று. ஸோ நம்ம ரோட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற லேக்குக்கு உள்ள தான் போகிறோம். அடுத்தது ரைட் சைடு, அதுலேயும் போயிட்டு பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரி, அப்படியே வாங்க உள்ள போயிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டரு. நம்ம வந்து டிக்கெட்டு டைரெக்டாக போய் வாங்கலாம். இதை ஸ்கேன் பண்ணி இங்கேயே ஸ்கேன் பண்ணோம்னா இங்கேயே வாங்கிக்கலாம். நம்மளுக்கு எது விருப்பமோ அது வாங்கலாம். ஸோ நம்ம ஸ்கேன் பண்ணி வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கலாம். அங்கே டிக்கெட் கவுண்டர் இருக்குது, அங்கேயும் போகலாம். போகலாம் வாங்க. இந்த இடத்துல வந்து வாஷ்ரூம் ஜென்ஸ் தனியாக, லேடிஸ் தனியாக இந்த இடத்துல இருக்கு. சப்போஸ் தண்ணியில் போயிட்டு ஏதாவது வாஷ்ரூம் ஏதாவது யூஸ் பண்ணணும்னா இந்த இடத்துல இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் டிக்கெட் கவுண்டரு. இந்த இடத்துல வந்து நாம டைரெக்டாக போயிட்டு அங்கே டிக்கெட் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்களா, இது ஸ்கேன் பண்ணால் இதோட லிஸ்ட் ப்ரைஸ் வரும். நம்ம எது பிரகாரமாக போடணுமோ ஆன்லைன்ல தான் ஸ்கேன் பண்ணா ஆன்லைன் வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு நம்மளுக்கு எது தேவையோ அதை நம்ம புக் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு டவுட் கேட்டு வந்துடுறேன். அங்கே ஒரே ஒரு டவுட். இப்போ 2 சீட்டர் இருக்குல்லவா, 200 ஒரு ஆளுக்கா ஒரு போட்டோவா? 2 பேர் போகலாம். அதே மாதிரி 4 பேருக்கும். அதாவது ஒரு டவுட் வந்தது, அந்த டவுட்டை கிளியர் பண்ணலான்னு போய் கேட்டிருந்தேன். ஸோ 8 பேர் போற வண்டி மொத்தம் 500 ரூபாய், 10 நிமிஷம் 500 ரூபாய். ஸோ 8 பேருக்கும் ஒவ்வொரு 500 ரூபாய் தரணுமா, இல்லை ஒரு வாட்டி 500 ரூபாய் கொடுத்துட்டா 8 பேர் போகலாமான்னு கேட்டேன். அந்த டவுட் தான் எனக்கு இருந்துச்சு ரொம்ப நாளா. அதே மாதிரி 4 பேர் போற வண்டி வந்து 300 ரூபாய், சரிங்களா? ஒரு ஆளுக்கு 300 ரூபாவா இல்லை ஒரு வண்டிக்கு 300 ரூபான்னு கேட்டேன். அவங்க ஒரு வண்டிக்கு 300 ரூபாய், அதே மாதிரி 2 பேர் போறது ஒரு வண்டிக்கு 200 ரூபான்னு சொன்னாங்க. 2 பேர் வந்து 2 பேர் போகலாம். செப்பரேட் பிரைஸ் எல்லாம் கிடையாது.
இங்க வந்து ஒரு வண்டிக்கு தான் பிரைஸ். ஒரு 8 பேர் போற வண்டி வந்து 500 ரூபாய். அதுல 8 பேர் போவாங்க. அது சிங்கிளாவும், அதாவது ஒரே ஃபேமிலி போவாங்க, 2 ஃபேமிலி போவாங்க. அது எப்படி டிவைட் பண்ணிக்கலாமோ அப்படி டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் டவுட்டு. ஸோ மற்றபடி இங்க பிரைஸ் கம்மி தான். நான் ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது ஒரு பெடல்ல 2 பேர் போனோம்னா அப்ப 200 400 ரூபாவான்ற ஒரு இதுல இருந்தேன். அதே மாதிரி 500 8 500 பார்த்தேன். பட் அப்படி இல்லை, பிரைசஸ் கரெக்டான முறையில தான் இருக்குது. அந்த வாட்டர் போட்டுக்கு மட்டும் 10 நிமிஷத்துக்கு 5 நிமிஷத்துக்கா ஒரு ரவுண்டு 800 ரூபாய். அதுதான் கொஞ்சம் ஹையா தெரியுற மாதிரி இருக்குது. அங்க போயிட்டு ட்ரை பண்ணலாம். அதாவது இப்போ நான் ரைடிங் போல. ஏன்டான்னா நான் வந்த டைமிங்க்கு இங்கே ரைடிங் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிட்ட ஆகுது. நான் அந்த டைமுக்கு தான் வந்தேன். இங்கே ஈவினிங் 6 ஆகுது. ஆல்ரெடி இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கே கிட்டத்தட்ட ஒரு 7 8 ஆகிடுமா. அதனால நான் வந்து போட்டிங் போகலை. நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் ப்ரைஸு. அங்கே நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்ச மாதிரி இந்த ப்ரைஸ் செக்ஷன். ஸோ வரதா இருந்தால் காலையில் ஒரு 9 to 1 வந்துட்டீங்களான்னு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நான் வந்த டைமிங் ஈவினிங்ன்றதுனால 6 ஆயிடுச்சு. அதனால என்னால் வந்து இப்போ நான் ரைடு போக முடியல. நான் கேட்டாங்க. ஸோ ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்கிறாங்க. இவங்களுக்கே 1 hour ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ரைடு போக முடியாது. வெயிட் பண்ணாலும் 7 8 ஆகிடும். ஸோ நம்மளுக்கு ரைடிங் போக முடியாது. ஸோ அதனால அவங்க போகிறத நம்ம காமிக்கிறோம். அதாவது இப்போ நம்ம எந்த ரைடும் போல, அவங்க சொல்லிட்டாங்க டைம் ஆயிடுச்சு, இருக்கிறவங்களுக்கே டைம் இல்லை, நீங்கள் ரைடு போக முடியாது, நாளைக்கு அதான் நெக்ஸ்ட் டைம் வந்துடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு வரணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வரலாம். ஸோ இப்போ நம்ம கிட்ட போயிட்டு அதோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்ப்போம். வாங்க. எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி ஆச்சு அதுல ஒரு ரைடு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். உள்ள இறங்கி அவரு டிரைவ் பண்ணாருன்னா நீங்க ஓகே, நீங்க அப்புறமா டிக்கெட் வாங்கிட்டு வந்து டிரைவ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. பட் நாங்க வந்து கேட்டோம். அவரு அதை கட்டிட்டு வெளியே வந்துட்டாரு. டைம் ஓவர்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே வாங்கினவங்களுக்கே டைம் பத்தல. அதனால புதுசா வரவங்களுக்கு டைம் இல்லப்பா, என்னோட டியூட்டி டைம் முடிஞ்சிடுச்சு, நீங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அவரு ஓப்பனா சொல்லிட்டாரு. நாங்களும் வீடியோ அப்டேட்னு கேட்டு பார்த்தோம். வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல. இருந்தாலும் நீங்க வரணும்னு நினைக்கிறவங்க ஒரு 9 AM ஸ்டார்ட் ஆகிடும். 9க்கு வந்தீங்க, 9 10க்கு அப்படி வந்தீங்கன்னா ஜாலி எல்லாமே சூப்பராக ரைடு போகலாம். இப்போ அங்கே ஆல்ரெடி டிக்கெட் வாங்கிட்டாங்க. ஒரு 20 டிக்கெட் வெயிட்டிங்ல இருக்குதுன்றதுனால எங்களுக்கு 21 டிக்கெட் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா மாதாவரத்துல இருந்து மணலி போகிற ரூட்ல தான் இருக்குது. செம்ம அட்மாஸ்பியர்ல புதுசாக வச்சிருக்கிறாங்க. நல்லா இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் எதையும் செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நல்லா இருக்குது, செம்ம அழகா இருக்குது. இதை யூஸ் பண்ணிக்கிறவங்க தாராளமா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி சேஃப்டி ப்ரிகாஷன் எல்லாம் அவங்க தராங்க. லைஃப் ஜாக்கெட் கொடுத்துட்டு தான் உள்ள அலோவ் பண்றாங்க. நம்ம சும்மா வீடியோன்றதுனால நம்ம அப்படியே இறங்கி வந்துட்டோம். உள்ள டிக்கெட் மூலியமா போட் ரைடிங் போகணும்னு நினைக்கிறவங்க வந்து லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு தான் உள்ள வரணும். ஸோ அந்த அளவுக்கு சேஃப்டி. அதுவும் இல்லாம சுத்தி போலீஸ் எல்லாம் இருக்கிறாங்க. எந்த ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதமும் நடக்காதபடி இருக்கிறாங்க. வெளியே பாத்தீங்கன்னா ஃபயர் சர்வீஸ் வெஹிக்கிள் வந்து எனி டைம் அவைலபிள் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கொஞ்ச நேரத்துல நம்மளுக்கு வந்து அவங்க காப்பாத்துற அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு இங்க சேஃப்டியா இருக்குது. ஸோ இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குது.
ஸோ பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் நம்ம இந்த இடத்துல வந்து ரோட்டுக்கு லெஃப்ட்ல ஒரு லேக்கு, ரைட்ல ஒரு லேக் இல்லவா. ரோட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து மணலி லேக்கு, ரோடுக்கு ரைட் சைடு இருக்கிறது வந்து மாதாவரம் லேக்கு. ஸோ இவ்வளவு நேரம் நம்ம மணலி லேக் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி மாதாவரம் லேக் எப்படி இருக்க பார்க்க போறோம். சார் அப்படியே என் பின்னாடி வந்துருங்க, உள்ள போயிடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போட்டிங், சவாரி போகுது எல்லாமே உள்ள நுழைஞ்ச உடனே இந்த பக்கம். ஸோ ஃபுட்டு, டாய்லெட் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம். ஸோ அது வேற மாதிரியும் இருக்கு, அதோட வியூ வேற மாதிரி இருக்கு. கலாச்சிட்டாங்களா? எல்லாம் ஒண்ணுதான்ட்டாங்களா? ஸோ அதுவும் இதுவும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கு, இருந்தாலும் அது வேற மாதிரி இருக்குது, இது வேற மாதிரி இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் போட்டிங் சவாரி எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. நம்ம அந்த டைமிங் அப்படி இருந்தாலும் ஜஸ்ட் உள்ள போயிட்டு பார்க்க முடியும். அங்க போய் பார்ப்போம், வாங்க போலாம். ஆல்மோஸ்ட் படகுக்கு டிக்கெட் கொடுக்கறது எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்க எது பண்ணாலும் 9 to 6 வந்தா தான் பெஸ்ட். அதுக்கு மேல வந்தீங்கன்னா எங்களை மாதிரி சும்மா தான் திரும்பி போறோம். நம்ம மாதாவரம் லேக்ல பாத்தீங்கன்னா மணலி லேக் வந்து இப்பதான் கட்டின்னு இருக்கிறாங்க போல. மாதாவரம் லேக் வந்து ஆல்ரெடி கட்டி முடிச்சுட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து எல்லா அட்மாஸ்பியரும் செம்மையா இருக்குது. ஸோ வெயிட்டிங் ஹாலே பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல உட்காந்து போற மாதிரி இருக்குது. எல்லாம் அந்த சீட்டு புது ட்ரெயின் மாதிரி இருக்குது. வெயிட்டிங் ஹால் செம்மையா இருக்குது, அங்கேயும் செம்மையா இருக்குது, அங்கேயும் இங்கே எல்லாமே ஒரே மாதிரி பக்காவா இருக்குது. இப்போ நம்ம அந்த டைமிங் லேட்டிங்ன்றதுனால ஸோ இந்த பிளேஸை நம்ம இந்த அளவுக்கு தான் நம்மளால காமிக்க வேண்டியது. ஸோ இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனல்ல வரும். ஸோ மறக்காம நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க போற ஒரு லைக்கும் ஒரு ஷேரும் எனக்கு என்கரேஜ், ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, டாடா, பை பாய், சைனிங் ஆஃப்.